வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பிரெஞ்சு யூதர்களின் கவலைகள் எனக்கு தெரியும், மக்ரோன் விளாசல். சுவிஸில் முதியவர்களை மிரட்டி 41,000 பிராங்க் பறித்த போலி போலீசார் மூவர் கைது. ஐரோப்பாவில் விமான சேவைகள் ரத்து, தாமதம், இணைய தாக்குதலால் நெருக்கடி. ரஷ்யாவில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை தொடக்கம், மக்கள் வரவேற்பு. சுற்றி வளைத்த 619 ரஷ்ய ட்ரோன்கள், 583 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய உக்ரைன். டொனால்ட் ட்ரம்பை அடுத்த வாரம் சந்திப்பேன், செலன்ஸ்கி தகவல். அத்துமீறியதா ரஷ்ய போர் விமானங்கள், பாதுகாப்பு அமைச்சகம் கூறிய விளக்கம். பர்மிங்காம் இரவு விடுதியில் துப்பாக்கிச் சூடு, 3 இளைஞர்களை மடக்கி பிடித்த போலீசார். இனி விரிவான செய்திகள். பிரெஞ்சு யூதர்களின் கவலைகள் எனக்கு தெரியும், மக்ரோன் விளாசல். பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக ஜனாதிபதி மக்ரோன் அறிவித்ததிலிருந்து யூதர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என அவர் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகின்றன. யூத விரோத கருத்துக்கள் மடைமாற்றப்பட்டு திரிவுபடுத்தி சொல்லப்படுவதாக மக்ரோன் குற்றம் சாட்டியுள்ளார். யூத விரோத கருத்துக்கள் அதிகளவில் பரப்பப்பட்டு வருகின்றன. எனக்கு பிரெஞ்சு யூதர்களின் கவலைகள் நன்கு தெரியும். அவர்களது நீதி மற்றும் பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் என மக்ரோன் தெரிவித்தார். யூத விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது 2 முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அவர்களை உறுதியாக கண்டறியவும் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் எனவும் மக்ரோன் உறுதியளித்தார். அக்டோபர் 7ஆம் தேதியின் பின்னர் யூதர்களது வாழ்க்கை எவ்வாறு மாறியுள்ளது என்பதை நான் அறிவேன். யூத வெறுப்புக்கு எதிராக குடியரசு எப்போதும் அணிதிரளும் எனவும் ஜனாதிபதி மக்ரோன் தெரிவித்தார். சுவிஸில் முதியவர்களை மிரட்டி 41,000 பிராங்க் பறித்த போலி போலீசார் மூவர் கைது. சுவிஸில் முதியவர்களை மிரட்டி 41,000 பிராங்க் பறித்த போலி போலீசார் மூவர் கைது. ஃப்ரிங்க்போர்க்கின் முர்டன் பகுதியில் இந்த மாத தொடக்கத்தில் முதியவர்கள் பலர் போலி போலீஸ் அதிகாரிகளால் பாதிக்கப்பட்டனர். தங்களை போலீஸ் அதிகாரிகள் என கூறி பாதிக்கப்பட்டவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பெரிய அளவில் பணம் பறித்தனர். பாதிக்கப்பட்டவர்களை 41,000 பிராங்குகளை எடுத்து தமது வங்கிக் கணக்கில் வைப்பிலிட வற்புறுத்தினர். 3 சந்தேக நபர்கள் இப்போது கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக ஃப்ரீபோர்க் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர். ஐரோப்பாவில் விமான சேவைகள் ரத்து, தாமதம், இணைய தாக்குதலால் நெருக்கடி. ஐரோப்பாவில் முக்கிய விமான நிலையங்களில் சைபர் தாக்குதலால் விமான சேவை சனிக்கிழமை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பிரசல்ஸ், பெர்லின், லண்டன், ஹீத்ரோ உள்ளிட்ட முக்கிய விமான நிலையங்களில் விமான சேவை பாதிப்புக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட விமான நிலையங்களில் பயணிகள் வருகை, புறப்பாடு மற்றும் இதர விமான சேவைகளுக்கு இணைய வழியில் சேவை அளிக்கும் நிறுவனமான காலின்ஸ் ஏர்ஸ்பேஸ் தளம் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பயணிகள் விமான நிலையத்தை கடந்து உள்ளே அனுப்பப்படும் நடைமுறை தாமதமாகியுள்ளது. இந்த தகவலை ஹீத்ரோ விமான நிலைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. தொழில்நுட்ப கோளாறுக்கு சைபர் தாக்குதலே காரணம் என சொல்லப்படுகிறது. இதனால் விமான நிலையங்களில் நெடுநேரம் காத்திருக்கும் சூழல் உருவாகியுள்ளதால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ரஷ்யாவில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை தொடக்கம், மக்கள் வரவேற்பு. ரஷ்யாவில் ஓட்டுநர்கள் இல்லாமல் இயங்கக்கூடிய தானியங்கி மெட்ரோ ரயில் சேவை துவங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்ட சோதனை ஓட்டங்களுக்கு பிறகு ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் கடந்த செப்டம்பர் 3ஆம் தேதி பயணிகளுக்கான ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் சேவைகள் முறையாக தொடங்கப்பட்டதாக மாஸ்கோ நகர போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. மின்சாரம் மூலம் இயக்கப்படும் இந்த வாகனத்தில் ரேடார்கள், சென்சார்கள் மற்றும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த வாகனம் அதன் பாதையில் துல்லியமாக செல்ல அனுமதிக்கிறது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்களுடன் இந்த ரயில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த வாகன போக்குவரத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. சுற்றி வளைத்த 619 ரஷ்ய ட்ரோன்கள், 583 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய உக்ரைன். உக்ரைன் மீது ரஷ்யா கிட்டத்தட்ட 619 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தி இருப்பதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. உக்ரைன் மீது மிகப்பெரிய தாக்குதலாக நேற்றிரவு சுமார் 619 ட்ரோன்களை ஏவி ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருப்பதாக உக்ரைன் அரசு தெரிவித்தது. இதில் சுமார் 583 ட்ரோன்கள் பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக உக்ரைனிய ராணுவம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை நடந்த இந்த தாக்குதலில் 579 ஆளில்லா விமானங்கள், 8 ஸ்கந்தர் KN-23 பாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 32 KH-101 கப்பல் ஏவுகணைகள் உக்ரைனை நோக்கி ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரஷ்யாவின் இந்த தாக்குதலை முறியடிப்பதில் F-16 போர் விமானங்களின் முக்கிய பங்கு வகித்ததாகவும் உக்ரைனிய தரவு தகவல் தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பு தாக்குதலுக்கு பிறகு மேற்கத்திய நாடுகளின் ராணுவ உதவிக்கு நன்றியும் கூறியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பை அடுத்த வாரம் சந்திப்பேன், செலன்ஸ்கி தகவல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை அடுத்த வாரத்தில் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தின் போது சந்திக்க உள்ளதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபருடனான சந்திப்பின் போது உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வலியுறுத்த இருப்பதாக அவர் மேலும் கூறினார். ரஷ்யாவை கட்டுப்படுத்த அந்த நாட்டுக்கு எதிராக கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினுடனான சந்திப்புக்கு நான் தயாராக இருக்கிறேன். இது குறித்து நான் ஏற்கனவே தெரிவித்துள்ளேன். இருதரப்பு பேச்சுவார்த்தை அல்லது முத்தரப்பு பேச்சுவார்த்தை இரண்டுக்கும் நான் தயார். ஆனால் அவர்தான் தயாராக இல்லை. தலைவர்களிடையேயான சந்திப்பு நடக்க வாய்ப்பில்லை என்றால், அதாவது போர் நிறுத்தமில்லாவிட்டால் ரஷ்யாவுக்கு எதிராக தடைகளை அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் விதிக்க வேண்டும். ரஷ்யா உக்ரைனின் உள்கட்டமைப்புகளை அளிக்கிறது, பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்துகிறது. எனவே ரஷ்யாவுக்கு எதிராக சர்வதேச பதிலடி தேவை. உக்ரைன் தன்னையும் ஐரோப்பாவையும் பாதுகாக்க முடியும் என்பதை நிரூபித்துள்ளது. நாம் ஒன்றாக செயல்பட வேண்டும். வான் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும். ஆயுத விநியோகங்களை அதிகரிக்க வேண்டும். ரஷ்ய ராணுவத்திற்கு நிதி அளிக்கும் துறைகளுக்கு எதிரான தடைகளை விரிவுபடுத்த வேண்டும். ரஷ்யா மீதான ஒவ்வொரு கட்டுப்பாடும் உயிர்களை காக்கிறது. எங்களுக்கு உதவும் ஆதரிக்கும் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அத்துமீறியதா ரஷ்ய போர் விமானங்கள், பாதுகாப்பு அமைச்சகம் கூறிய விளக்கம். எஸ்டோனியா வான்வெளியில் ரஷ்ய போர் விமானங்கள் அத்துமீறியதாக எழுந்த குற்றச்சாட்டுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. வெள்ளிக்கிழமை அன்று பின்லாந்து வளைகுடாவில் 3 ரஷ்ய MiG-31 போர் விமானங்கள் தங்களது வான்வெளியை அத்துமீறி நுழைந்ததாக எஸ்டோனியா தெரிவித்தது. போலந்தை தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு நேட்டோவுக்கு மேலும் ஆத்திரமூட்டலை ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கு ரஷ்யாவின் தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறுகையில், மிக் விமானங்கள் பின்லாந்தின் எல்லையில் உள்ள கரேலியாவிலிருந்து லிதுவேனியா மற்றும் போலந்தால் சூழப்பட்ட அதன் கலின்கிராட் எக்ஸிக்ளேவில் உள்ள ஒரு விமான நிலையத்திற்கு திட்டமிட்ட விமான பயணத்தில் சென்றன என தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு அறிக்கையில், இந்த பயணத்தின் போது ரஷ்ய விமானம் ஒப்புக்கொள்ளப்பட்ட பாதையில் இருந்து விலகவில்லை மற்றும் எஸ்டோனியா வான்வெளியை மீறவில்லை என கூறப்பட்டுள்ளது. அத்துடன் விமானம் வண்டலூ தீவிலிருந்து 3 கிலோமீட்டருக்கும் அதிகமான பால்டிக் கடலின் நடுநிலை நீர்நிலைகளில் பறந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பர்மிங்காம் இரவு விடுதியில் துப்பாக்கிச்சூடு, 3 இளைஞர்களை மடக்கி பிடித்த போலீசார். பிரித்தானியாவின் பர்மிங்காம் இரவு விடுதியில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். பர்மிங்காம் இரவு விடுதியில் சனிக்கிழமை நடந்த திடீர் துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் 4 பேர் காயமடைந்துள்ளனர். அதிகாலை 3 மணியளவில் மாங்கோ என்ற இரவு விடுதியில் இந்த தாக்குதல் அரங்கேறியுள்ளது. மேற்கு மிட்லாண்ட்ஸ் காவல்துறை வழங்கிய தகவலின்படி 3 பேர் லேசான காயமடைந்திருப்பதாகவும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்திற்கு விரைந்த போலீசார் 20 மற்றும் 30 வயதுக்கு உட்பட்ட 3 பேரை அதிரடியாக கைது செய்தனர். இவர்களை M6 நெடுஞ்சாலையில் வார்விக்ஷயரில் மடக்கி பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர்.